திருடுவாங்களா? எனக்கு மந்திரம் தெரியும். இந்த மந்திரத்தை வச்சு நான் யாரு திருடுனதுன்னு கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, மந்திரம் தெரியுமா? சூழ்நிலை ஓடி வா தக்காளி. ஐயோ, என்னது இது? இந்த பொண்ணு சொன்னதும் தக்காளி வந்துருச்சு. ஒரே குழப்பமா இருக்கு. ஹாய் தக்காளி நண்பர்களே, நீங்கெல்லாம் எப்படி விளையிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. ஹாய் ஓவியா, நான் தான் தக்காளி பேசுறேன். நான் இயற்கையா விளையும் போது உங்களுக்கு எல்லா விதமான சக்திகளையும் வழங்குறேன். ஆனா இந்த அவசர உலகத்துல எங்களை யாரும் வளர விடுறதே கிடையாது. எங்களுக்கு மருந்தை வச்சு பெருசாக்கி கலரையும் மாற்றி செயற்கையாக்கிறாங்க. அதனால வயிற்றுக்குள்ள போய் பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்றோம். இந்த தக்காளியை தின்ன உனக்கு வயிறு காலியா? ஐயோ, வயிறு காலியா? தக்காளி நீ போக்கா, வெள்ளரிக்கா நீ வாக்கா. ஹாய் ஓவியா, சொல்லுமா. நான் தான் வெள்ளரிக்கா, நானும் வந்துட்டேன். ஹாய் வெள்ளரிக்காய், நீங்கெல்லாம் எப்படி விளையிறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கம்மா நாங்க விளையிறோம், எங்களை விளைய வைக்கிறாங்க. நாங்க இயற்கையா வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனா எல்லா பூச்சி மருந்தையும் கொட்டி எங்களை பூச்சியாவே மாத்திடுறாங்கம்மா. என்ன பூச்சியா மாத்திடுறாங்கயா? ஆமா ஓவியா, எங்கள்கிட்ட நீ வந்து பாரு, உனக்கே தெரியும். ஒரே மருந்து வாடையாதான் இருக்கும். அவ்வளோ மருந்து கொட்டி இருக்காங்க. மருந்து தின்ன மண்டையா, உனக்கு போட போற கொண்டையா? என்ன போட போற கொண்டையாவா? ஐயோ, வெள்ளரிக்கா நீங்க போங்க, மொத்த காயக்காவையும் நான் கூப்பிடுறேன். ஒரு வழியா காய்கறி தோட்டத்துக்குள்ள வந்தாச்சு. காய்கறிகளா நீங்க எல்லாம் எப்படி விளையிறீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அட போமா, நான் என்னத்தை பத்தி பேசுறது? நாங்க சீக்கிரம் செத்துருவோன்னு எங்களை மருந்த போட்டு உயிரை காப்பாத்திட்டு உங்க வயிற்றுக்குள்ள எங்களை போட்டு உங்களை கொள்றாங்க. அவ்வளவுதான் வித்தியாசமா. ஐயோ, மருந்த காய தின்னுட்டு கட்டையில போறானா? என்ன கொடுமை சார் இது? காயை சாப்பிட்டு உயிர் வாழலான்னு பார்த்தா செத்த என்னையவே மறுபடியும் சாகடிக்க போறாங்களே. என்னை யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. யாரு இந்த காய்கறிகளை சாப்பிட்டீங்களோ என் கண் முன்னாடி வந்து நில்லுங்க, உங்களை நான் காப்பாத்துறேன். இந்தா வந்துட்டேன். அம்மா, என்னை காப்பாத்து. அம்மா ஓவியா, நான் தாமா இந்த காயெல்லாம் சாப்பிட்டது. என்னைய நீந்தாமா எப்படியாவது காப்பாற்றணும். ஓ, நீ தான் இந்த காயெல்லாம் சாப்பிட்டதா? உனக்கு அழிவு நிச்சயம். நீ மருந்து சாப்பிட்டிருக்க, உன்னை நான் காப்பாற்ற போறதில்ல. என்னைய காப்பாத்து ஓவியா, ப்ளீஸ் ஓவியா. இனிமே நீ எந்த தோட்டம் போட்டாலும் அதுக்கு நான் ஒரு காவல்காரனா இருக்கிறேன். என்னைய மன்னிச்சுக்க. இனிமே எந்த காயையும் நான் சாப்பிடவே மாட்டேன் ஓவியா. சரி, உன்னைய காப்பாத்துறேன் வா. ஓவியா, என்னைய இங்க கூட்டிட்டு வந்திருக்க. ஏய் வேதாளம், நீ இந்த கிணத்துக்குள்ள போய் எட்டி பாரு. அதுக்குதான் உனக்கு ஏத்த மருந்து இருக்கு. நீ பார்க்கவா? ஐயோ, என்னை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுட்டாளே. அப்பாடா, ஒரு வழியா வேதாளத்தை கிணத்துக்குள்ள தள்ளியாச்சு. இனி காய்கறிக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது, அப்பாவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. நண்பர்களே, இந்த காய் எல்லாத்தையும் சாப்பிட்டது அந்த வேதாளம் தான். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்
ஷேர் பண்ணுங்க